காலையில எழுந்த உடனே கண்டதையும் பார்த்துட்டு நம்மளுடைய நாளை வேற மாதிரி நம்ம ஆரம்பிக்காம நல்ல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. கடவுளை பார்க்கணுமா கையை பார்க்கணுமா? கடவுளை நீங்க எப்படி காலையில எந்திரிச்ச உடனே பார்க்க நம்ம பெட்டுக்கு பக்கத்துலயே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போறது பெண்களுக்கு ஏன் தடை சொல்றீங்க? அது பெண் விடுதலைக்கு எதிரானது இல்ல. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் நிபந்தனைகள்லாம் இஷ்டத்துக்கு தளர்த்துறாங்களே, இது சரியாது இல்ல. அது ரொம்ப ரொம்ப தவறு. காட்டில் வாழுகிற ஒரு தெய்வம் அப்படின்னு நமக்கு ஆரம்பத்திலிருந்தே அவரை ரொம்ப பயபக்தியா நெறிமுறைகளோட தான் அந்த விரதத்தை இருந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாளாக நாளாக எல்லாம் அப்படியே தளர்ந்துகிட்டே போகுது. அது நல்லதுக்கு இல்லை. முருகன் எனக்கு ஒரு வாரிசு கொடுக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை மங்கையர்க்கரசி மாற்றி வைத்தாள். என்னுடைய ஆன்மீக வாரிசாக மங்கையர்க்கரசி இந்த ஆன்மீக உலகத்துக்கு பணி செய்வாள். பெண் என்பதால் தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் விமர்சனம் வருதா? இருக்கலாம். ஏன்னா இங்க பெண் ஒரு சாமர்த்தியமா பல காரியங்களை செஞ்சு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும்போது நிறைய பேருக்கு ஆண்களுக்கு ஒரு பொறாமை வந்துருது இல்லையா? ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கு அதை விட அதிகமாவே இருக்கும். வீட்டுல தெய்வங்களோட பெரியவங்க படமும் வைக்கலாமா? ஒரு சிலர் அதை வைக்கிறாங்க. ஆனா நியாயமா அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களும் கோபம், ஆசை, பகை, பொறாமை, வஞ்சனை இதுல ஏதாவது ஒரு குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் தான். அதனால எப்பயுமே வீட்டு பெரியவர்களை தனியாத்தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஒரு சிலரை அப்பா அம்மாவை தாத்தா பாட்டியை தெய்வமாகவே நாங்க நினைக்கிறோம் கருதுறோம் அப்படிங்கிறவங்க தெய்வத்தோட சேர்த்து வச்சிடுறாங்க. பெருசா அதனால ஒன்றும் தப்பில்லை. தனியாக வைத்து வழிபடுவது விசேஷமானது. குலதெய்வம் படங்களை வைக்கலாமா? வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். நம்ம குலத்தையே காக்குற தெய்வம் அதுதானே. சில பேர் குலதெய்வம் படம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா, சிலருக்கு அந்த குலதெய்வம் உக்கிரமான தெய்வங்களாக இருக்கும். இப்ப காளி மாதிரி சில உக்கிரமான தெய்வங்களாக இருக்கும். அதனால அவங்களுக்கு அது வைக்க கூடாது அப்படின்னு தோணுதே தவிர, மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் உக்கிரமான தெய்வங்கள்லாம் எதுவுமே இல்லை. எல்லா தெய்வங்களும் நமக்காகத்தான் அங்க உக்கிரமானது. ஒரு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக தான், தீயதை அழிப்பதற்காக அந்த தெய்வம் உக்கிரமாச்சு. அதனால அந்த குல பிள்ளைகளுக்கு அது காக்கும் தெய்வங்கள் தான் வச்சுக்கலாம். விவாகரத்தான பெண்களுக்கு எது குலதெய்வம்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். கணவன் குலதெய்வம் எதுவோ அது அவர்கள் குலதெய்வமாக கடைபிடிக்கணும். விவாகரத்தாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேறு துணை தேடாமலேயே அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா கணவர் குலதெய்வமே அவர்களுக்கு பேசும். மன ரீதியாகத்தான் இவர்கள் பிரிந்தார்களே தவிர தெய்வத்தின் ரீதியாக இதுக்கு பிரிவினை அப்படிங்கிறது கிடையாது. இவர்கள் குலதெய்வம், அவங்க தாய் வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடலாம். எந்திரங்கள் சக்கரங்கள்லாம் வைக்கலாமா பூஜை ரூம்ல? அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்யும். ஒரு எந்திரத்துக்கு ஒரு காலம், அந்த எந்திரத்தை எழுதும் போதே இத்தனை காலம் தான் இது வேலை செய்யும்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. அதனால அதுக்கு பிறகு அதை வைக்க கூடாது, அதை எடுத்துடணும், அது நமக்கு மறந்து போயிடும். அதனால பொதுவாவே இதை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலையில எழுந்து கையை பார்க்கணுங்கிறீங்க, நீங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க. ஏன் கையை பார்க்கணும்? காலையில எழுந்த உடனே கண்டதையும் பார்த்துட்டு நம்மளுடைய நாளை வேற மாதிரி நம்ம ஆரம்பிக்காம நல்ல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. கடவுளை பார்க்கணுமா கையை பார்க்கணுமா? கடவுளை நீங்க எப்படி காலையில எந்திரிச்ச உடனே பார்க்க முடியும்? நம்ம பெட்டுக்கு பக்கத்துலயே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம படுக்கை அறையில கடவுளுடைய திருவுருவ படங்களை வைக்கிறதே கிடையாது நம்ம. அதனால நம்முடைய கையை பார்த்தா, இந்த கையில மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கறதுனால காலையில எழுந்தோடனே நம்ம கையை பார்ப்பதே போதுமானது நமக்கு. இப்ப காலையில எந்திரிச்சதும் கையை பாக்குறாங்களோ இல்லையோ, எல்லாரும் தொலைபேசியை தான் பாக்குறாங்க, செல்ல பாக்குறாங்க. ஆமா. ஏன் ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது? ஐயோ அப்படிங்கறது யமதர்மனுடைய மனைவி பெயர்னு சிலர் சொல்றாங்க. ஆமா. இன்னொன்னு, சொல்லுவதற்கு நாமங்கள் நிறைய இருக்கும் போது ஏன் வார்த்தைகளே இல்லாதது போல் அதை சொல்ல வேண்டும் என்பதான் என்னுடைய கேள்வி. முருகா இருக்கு, கிருஷ்ணா இருக்கு, ராமா இருக்கு, என்னவோ இவ்வளவு நாமங்கள் இருக்கும் போது ஏன் வேண்டாத ஒரு வார்த்தையை சொல்லுவானே, வேணுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போவோம். கோயில்ல நமஸ்காரம் பண்ணும்போது கொடிக்கம்பத்துக்கு அண்ணன்ட பண்ணணும்னு சொல்றாங்க, சரியா? ஆமா, கொடிக்கம்பத்தை தாண்டி தான் நாம, ஏன்னா கொடிமரம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஆலயத்தினுடைய பிரதானமான இடம். அப்ப அங்க விழுந்து வணங்குகிற போதுதான் முழுமையாக நம்ம வழிபட்டு நிறைவு செய்கிறோம்னு அர்த்தம். கார்த்திகை மாசம் முதல் தேதி தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறோம். அது ஏன் கார்த்திகை மாசம் முதல் தேதி? ஏன்னா அப்ப ஜோதி பார்க்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கின்படி கார்த்திகையில மாலையிட்டு கார்த்திகை, மார்கழி, தை, அந்த ஒரு 60 நாட்கள் அப்படிங்கிறது முழுமையான விரதத்திற்கு இந்த காலம் உகந்தது அப்படிங்கிறதுனால கணக்கிட்டு
கார்த்திகை மாதம் மாலை அணிவது அப்படிங்கிற ஒரு பழக்கம். ஐயப்பன் கோயிலுக்கு போறது வந்து பெண்களுக்கு ஏன் தடை சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதுனால அந்த நியதியை அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்கள் அப்படி ஒரு நியதி வச்சிருக்கிறதுனால அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு பொதுவான ஒரு நியதியா அது சொல்லப்பட்டிருக்கு. அது பெண் விடுதலைக்கு அது எதிரானது இல்லையா? இல்ல, இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கவங்களுடைய மனதுக்கு எது சரி அப்படின்னு படுதோ, ஐயப்பன் மேல உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கிறவங்க எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை கடைப்பிடிப்பாங்க. ஒரு பெண்ணுடைய உரிமையை வந்து தடுக்கிறாப்புல இருக்கேன்னு தான் நான் கேட்டேன். அததான் நான் சொன்னேன். அவரவருக்கு மனதுல என்ன விருப்பமா இருக்கோ அவங்கவங்க ஐயப்பனை எப்படி பாக்குறாங்களோ அப்படி அவங்க அணுகி கொள்ளலாம். இதுல வந்து பொதுப்படையா எல்லாருக்கும் அப்படிங்கிறது இல்ல. அவங்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்கவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த கோவில்ல என்ன நியதி விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை வந்து நான் கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் அதை நினைச்சேன்னா அதை நான் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் நிபந்தனைகள்லாம் இஷ்டத்துக்கு தளர்த்துறாங்களே, இது சரியா? இல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், ஐயப்பன் வந்து ஒரு காட்டில் வாழுகிற ஒரு தெய்வம் அப்படின்னு நமக்கு ஆரம்பத்திலிருந்தே அவரை வந்து ரொம்ப பயபக்தியா நெறிமுறைகளோட தான் அந்த விரதத்தை இருந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாளாக நாளாக எல்லாம் அப்படியே தளர்ந்துகிட்டே போகுது. அது நல்லதுக்கு இல்ல. விரதம் இருக்கிறவங்க அதை சரியா உணர்ந்து உண்மையான அன்போடு பக்தியோடு கடைப்பிடிச்சு போறதுதான் விசேஷமானது. வாஸ்து மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல, வாஸ்து அப்படிங்கிறது நீங்க ஒரு வீடு கட்டும்போது இப்படித்தான் அமைக்கணும் அப்படின்னு அந்த வீட்டினுடைய அமைப்புக்கும் அந்த வாசல் கிழக்கோ மேற்கோ அதனுடைய அமைப்புக்கும் ஏற்ப சொல்லப்பட்டிருக்கு. அதுல அமைச்சோம் அப்படின்னா அது சரி. அதுல அமைக்க முடியல, வாடகை வீட்டுல போய் குடியிருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம சௌக்கியமா இருக்கணும். இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு ரொம்ப எல்லாத்தையும் போட்டு தோண்டிட்டு குழப்பவும் பூஜை அறைங்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கணும்? பொதுவா கிழக்கு மேற்கு 2 திசையிலும் இருக்கிறது விசேஷமானது. நீங்க வந்து ரொம்ப இளம் வயதிலேயே நீங்க மேடை ஏறியவர். சோ நெடிய பயணம் 30 வருஷம் கடந்துட்டீங்க. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்களை கடந்து அதுல நிறைய நல்லதும் இருக்கு, நிறைய மறக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. ஏன்னா இவ்வளவு சுலபமாக அடைந்த உயரம் இது அல்ல. இது வந்து மிக மிக கடினப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு சமூகத்துல, அதுவும் ஆன்மீகம் அப்படின்னாலே ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண்ணாக நின்று தனியாக போராடி நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டு, அதையும் சொல்லணும், நிறைய விமர்சனங்களையும் எதிர்கொண்டு என்னுடைய குருநாதரனுடைய பேரருள் பெரும் கருணையினாலையும் முருகனுடைய வழிகாட்டுதலாலையும் இன்னைக்கு நான் அதை திரும்பி பார்க்குற போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். இந்த நேரத்துல நம்ம குருநாதர் வந்து எவ்வளவு சந்தோஷமா நினைச்சுவீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அடிக்கடி வருத்தப்படுறது அது ஒண்ணுதான். இன்னமும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. இன்னமும் அவர் என்னை வந்து வழி நடத்துகிறார். அது 100க்கு 100% நான் வந்து மிக மிக நெகிழ்வாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அவரு பக்கத்துல இருந்து பேச முடியல. அன்னைக்கு கூட நான் ஒரு முறை என்னுடைய வகுப்புல சொன்னேன், அவருடைய திருவடியில என்னுடைய தலையை வைத்து வணங்குவதற்கு எனக்கான வாய்ப்புகள் போய்விட்டது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு அது உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து ரொம்ப ரொம்ப இப்பயும் அவர் மகிழ்ச்சி அடைவார். ஏதாவது ஒரு விருதோ இல்ல ஏதோ ஒரு செயற்கரிய ஒரு செயலோ செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் போய் அவர் முன்னாடி நிற்கும் போது அவரை, தாத்தா நான் இது பண்ணியிருக்கேன், இந்த இது கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவர் என்னை வாழ்த்துவதும், அந்த இளமையில் அவர் என்னை வாழ்த்தி அந்த வாழ்த்துக்களும் அந்த பேச்சும் இன்னைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய ஞாபகம் இருக்கு. நான் வந்து 1, 2 சொல்லுங்க. முதல் முறையாக மேடையில வந்து நான் பேசுறேன். என்னுடைய 6 வயதுல அவர் மேடையில பக்கத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் மீனாட்சியை பார்த்திருப்பீங்க, ஆனா மீனாட்சி பேசி யாருமே கேட்டதில்லை, மீனாட்சி பேசுனா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு கேக்குறீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அவர் நிறைய மக்கள்கிட்ட கேள்வி கேட்பார். அப்போ மக்கள் கேட்கிறோம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்த என்னை எந்திரின்னு சொல்லிட்டு தன்னோட மைக்கை என் பக்கமா திருப்பி வச்சு நீ பேசு அப்படிங்கிறாரு. நான் அப்ப அவர்கிட்ட போய் என்ன பேச, என்ன தலைப்புல பேச, நமக்கு என்னமோ ஒரு 100 200 தலைப்புல நம்ம பேசிய அனுபவம் இருக்கிற மாதிரி எனக்கு அவர்கிட்ட பயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப உரிமையாக அவரோடு பழகுறதுனால மேடை பயமும் எனக்கு கிடையாது. ஏன்னா 4 வயதுல இருந்து நான் திருக்குறளை மேடையில ஒப்புவிச்சு பல போட்டிகள்ல கலந்து பல பரிசுகள் வாங்கினதுனால எனக்கு மேடை பயம், மக்கள் பயம், மைக்கு பயம் எதுவுமே இல்லை. அப்ப நான் அவர்கிட்ட என்ன தலைப்புல பேசன்னு கேட்டபோது எனக்கு மேடையிலேயே தலைப்பு கொடுத்ததும் அவர் தான். திருக்குறளும் இதிகாசமும் அப்படிங்கிற தலைப்புல பேசுங்க.
ஒரு 45 நிமிடங்கள் முதல் முறையாக என்னுடைய பேச்சு அமைந்தது. அரங்கேற்றம் என்பது அரங்கேற்றம் செய்பவருக்கே தெரியாமல் ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கும்னா அது எனக்கு தான் நடந்திருக்கும். அப்படி நான் பேசின உடனேயே அவரு அந்த மேடையில சாமிகள் சொன்னாங்க, முருகன் வந்து எனக்கு ஒரு வாரிசு குடுக்கல அப்படின்னு வந்து நான் வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை மங்கையர்க்கரசி மாற்றி வைத்தாள். என்னுடைய ஆன்மீக வாரிசாக மங்கையர்க்கரசி இந்த ஆன்மீக உலகத்துக்கு பணி செய்வாள் அப்படின்னு அன்னைக்கு சாமி சொன்ன அந்த வார்த்தை அது எந்த வந்து கூட்டம் அது? மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆடி வீதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 90கள்ல இருந்திருக்குமா? 90கள்ல 88, 89ல எனக்கு சரியா 6 வயசு. 90கள்ல அது நடந்த ஒன்று. இன்னைக்கும் என்னுடைய மனதுல நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பசுமையான விஷயம். அதே மாதிரி மதுரையில நேதாஜி ரோடு இருக்கு. அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகர் கோவில்ல வந்து முதல்ல நான் வந்து கந்த புராணத்தின் சாரம்னு சொற்பொழிவு, சுவாமி வீரபாகு தூது, அந்த உத்தர பெருநாளுக்கு அங்க நிகழ்வு நடக்கும். நல்ல பெரிய மேடை, ரோட் அடைச்சு மேடை போட்டிருப்பாங்க. நான் பேசிட்டு இருக்கிறேன், சாமி நான் பேசுறேன், அதனால நம்ம போனா நிறுத்த சொல்லிடுவாங்க, ஏன்னா பெரிய சொற்பொழிவாளர் வந்துட்டாருன்னா இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து போதும் போதும் கிளம்புன்றுவாங்க அப்படின்னு தூரமா நின்று அந்த மைக் செட்டில் அது முழுசா அந்த பேச்சை நான் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நிறைவு செஞ்சதுக்கு பிறகு சாமி மேடைக்கு வந்தாங்க. அவர் வந்து அவ்வளோ வாஞ்சையா, அவ்வளோ அன்பா அவர் என் மேல காட்டின அந்த கருணை வந்து கோடான கோடி ஜென்மங்கள்ல நான் பண்ண புண்ணியம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்காங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க. சுகி சிவமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர், விசாகா ஹரி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள்ல உங்களை கவர்ந்தவர்ன்னு யாரை சொல்லுவீங்க? எல்லாருமே எனக்கு நெருக்கமானவர்கள். எல்லாரோடும் நல்ல பேச்சு, நல்ல அவர்களோடு ஒரு சகோதரத்துவத்தோடு பழகுற வாய்ப்பு எனக்கு உண்டு. ஆனா எப்போதுமே நான் கடைபிடிப்பது வாரியார் சுவாமியினுடைய உரை மட்டுமே. இப்போ உள்ள இவங்களை பத்தி எப்போதுமே அவரை பற்றி எல்லாரும் நல்லா பேசுறாங்க. எல்லாரும் அவரவர்கள் எந்த வழியில பேசுறாங்களோ அந்த வழியில அவங்கவுங்க நல்லா பேசுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதும் என்னுடைய கடைபிடிக்கிறது, நான் யாரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா சாமியை மட்டும்தான். இப்போ பேசுறவங்க நிறைய பேர் மணிப்பிரபால நிறைய பேசுறாங்க. நிறைய சமஸ்கிருதம் கலந்து சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பேசுறாங்க. நீங்க முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்றீங்க. இதை ஏற்றுக்கொள்ளுவர்கள் மன ரீதியில ஏதாவது பாதிப்பு தெரியுமா, அல்லது ஏற்றுக்கிறாங்களா? தாராளமா ஏத்துக்கிறதுனால தானே இன்னைக்கும் ஒரு மக்கள் வந்து பேச்சு கேட்கறாங்க. இல்ல அப்படிதான் பேசணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. மணிப்பிரவாளமா பேசணுங்கிறத வந்து சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல அப்படி இல்ல. இப்போ வாரியார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா வேதமும் சொல்லுவாங்க, தமிழ் மந்திரங்களும் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு எங்கெல்லாம் வேதத்தை சொல்லணும் அப்படிங்கிற இடம் வருகிறதோ அந்த இடத்துல நானும் சொல்றது உண்டு. வேத மந்திரங்களும் சொல்றது உண்டு, தமிழ் மந்திரங்களும் சொல்றது. வேதம் படிக்கிறீங்க? எளிமையாக, ஆமா படிச்சிருக்கிறேன். எளிமையாக மக்களுக்கு எது போய் சேருமோ, எது மக்களுக்கு எளிமையாக போய் சேரும். நான் வந்து அவங்களுக்கு திருநீர் வைக்கும் போது நீங்க மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் சொல்லி திருநீர் வைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது சுலபமா மனசுல பதியும். நான் எதை கடைபிடிக்கிறேனோ அதை மக்களுக்கு நான் சொல்றேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க கணவர்? என்னுடைய கணவர் வந்து இந்த ஆத்மஞான மையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆத்மஞான மையத்தின் எல்லா செயல்பாடுகளையும் அவர் தான் கவனிச்சு இருக்கிறாரு. சக்தி சுப்பிரமணியம். சரி. அவங்க வந்து இதனுடைய யாத்திரைகள், எங்களுடைய யாத்திரை பாத்தீங்கன்னா புனிதமான தலங்கள் அனைத்துமே. இப்போ வந்து திருக்கைலாய யாத்திரை மிக பிரதானமாக நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துவது திருக்கைலாய யாத்திரை. அதே மாதிரி இலங்கையில ராமாயணம் கந்தபுராணம் நடைபெற்ற இடங்களை புராண இதிகாச யாத்திரை அப்படின்னு, அது இல்லாம புகழ்பெற்ற அற்புதமான பாடல் பெற்ற தலங்கள், திவ்ய தேசங்கள், இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஆன்மீக சுற்றுலாக்கள் அழைத்து செல்வாங்க. ஆமா, அவர் எல்லா ஏற்பாடும் செய்வாரு. பயணியோட பயணியா நானும் கிளம்புவேன். ஒரு அந்தந்த குழுவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 70 to 100 வரைக்கும் அந்தந்த யாத்திரைக்கு தகுந்த மாதிரி அந்த பயணிகள், நான் கூட போய் அவங்களுக்கு அங்கங்க அதனுடைய விளக்கங்களை அவங்களுக்கு நான் கொடுக்கறது உண்டு. நீங்க போறது வந்து ட்ரெயின்ல போவீங்களா, ஃப்ளைட்ல போவீங்களா? இல்ல, எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கறத பொறுத்து, நம்ம போகின்ற இடம் எப்படிப்பட்டது, அதனுடைய தூரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பொறுத்து விமான பயணமோ ரயில் பயணமோ அது அமையும். பஸ்ல கூட போவோம். உங்களுடைய ரேட்டை வந்து சாதாரண மக்களால ஆஃபர் பண்ண முடியும்? எல்லாரும் வர்றாங்க, அனைவரும் வர்றாங்க. இது வந்து என்னால இலவசமா செய்ய முடியாது. ஆனால ஒரு காசு வாங்கிட்டு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக அதை மதிச்சு நாங்க செய்யறோம். உங்க வாழ்க்கையில உங்க அம்மா அப்பாவுடைய ரோல் என்ன? அவங்களுடைய ரோல் தான் இன்னைக்கு மங்கையர்க்கரசியா இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்டு இப்படி இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும் அப்படிங்கிறதையே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாகவே கொண்டு எனக்காகவே வாழ்ந்தவர் என்னுடைய தந்தை.
இப்ப எனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்னுடைய தாயார். அதனால 2 பேருக்கும் என்ன தவிர உலகமே எதுவுமே கிடையாது. அவங்க நீங்க தான். இப்படி வருவீங்க அப்படின்னு யோசிச்சு தான் உங்கள குரூம் பண்ணாங்களா? அல்லது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சா? இல்ல. வாரியார் சுவாமிகள் வழி நடத்துகிற போது இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் அப்பாவும், அம்மாவும் என்ன வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. எனக்கு குடும்பத்த பத்தி கேட்கும்போது இதையும் சொல்லணும். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இரட்டை மகன்கள் ம். எனக்கு இருக்கிறாங்க. கிருபானந்தன், கிருத்திக் நந்தன் என்ன அப்படின்னு படிக்கிறாங்க? அவங்களுக்கு பேரு. 11ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல ஆன்மீகத்திலயும் வந்துட்டீங்க. என்ன ம். படிச்சீங்க நீங்க அகாடமிக்கா? நான் வந்து பள்ளி கல்வி அப்படிங்கிறது 8வது வரைக்கும் பள்ளிக்கு போய் படிச்சேன் மதுரையில. ம். அதுக்கு பிறகு அஞ்சல் வழி கல்வியில நான் படிச்சேன். விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? விமர்சனங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அது தவிர்க்க முடியாது. நல்ல விமர்சனங்கள நம்ம எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ, அதே மாரி எதிர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு துணிவு இருந்தால் தான் பொதுவெளிக்கு வரவே முடியும், வரணும் அப்படிங்கிறது இல்ல என்னுடைய உங்களுக்கு எண்ணம். எதிர்மறை விமர்சனங்கள் நான் பார்க்கிறேன். ஆமா, ஏதோ ஒரு மோட்டிவ்ல பேசலாம். ஆமா. கரெக்ட். அதெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் மனசு வருத்தப்படுவீங்களா? கிடையாது. நான் அந்த விமர்சனங்களை 2 வகையாக எதிர்கொள்வதுண்டு. 1 ஒரு புத்தரோட கதை நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஒரு புத்தருடைய கதையில வந்து சொல்லுவாங்க, புத்தர் பேசுகிற போது அவரை எதிராளி ஒருவர் ரொம்ப விமர்சிச்சார். புத்தர் பதிலே சொல்லாம சிரிச்சுட்டே வந்துட்டார். அப்படி. அப்போ அவருடைய சிஷ்யர் கேட்கும்போது புத்தர் அப்பயும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவாரு, "அவன் என்ன விமர்சிச்சத நான் வாங்கவே இல்ல. அது திரும்ப அவன்கிட்டயே தான் இருக்கு" அப்படின்னு. இப்ப இந்த பொருள நான் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க வாங்குனீங்கன்னா தானே அந்த பொருள் உங்களுடையது. வாங்கவே இல்லன்னா, அது அவர்கிட்ட தானே இருக்கும். அது மாரி என்னை விமர்சிப்பவர்கள் கிட்ட இருந்து அந்த விமர்சனங்களை நான் வாங்குவதே கிடையாது. நான் வாங்குனா தானே அது என்னை விமர்சித்ததா மாறும். அது அவங்கள எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். 1. 2வது எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டும் தான் எனக்கு வேலையா இருக்கும். வேற வேலையே என்னால என்ன பண்ண முடியாது? பண்ண செய்யவே முடியாது. முடியாது. அதனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னாலோ, அல்லது இதற்கு நான் ஒரு முயற்சி எடுத்து, இது இப்படி சொல்ட்டாங்க, நம்ம இப்படி சொல்லணும் அப்படின்னு நான் அந்த வேலைய செஞ்சாலோ, எனக்கான வேலைய செய்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு, இதற்கான பதிலை நான் வழிபடுகிற என்னுடைய முருகப்பெருமானும், என்னுடைய குருநாதரும் அவர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது. ஸோ எதுலயும் நீங்க காயப்படுறது இல்ல. பெண் என்பதால தான் உங்களுக்கு இந்த மாரிலாம் விமர்சனம் வருதா? இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு இங்க பெண் ஒரு சாமர்த்தியமா பல காரியங்கள செஞ்சு மிகப்பெரிய கூட்டத்த கூட்டும்போது, நெறைய பேருக்கு ஆண்களுக்கு ஒரு பொறாமை வந்துருது இல்லையா? ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் அத விட அதிகமாவே இருக்கும். ஓ. ஏன்னா இதுல ஆண், பெண் பேதமையே கிடையாதே. எல்லாருக்கும் அந்த பொறாமை நம்மால இருக்குது. செய்ய முடியாது, இந்த பெண் செய்கிறாள். ஆ, இருக்கலாம். அதான் நான் அத பத்தி நானும் கவலைப்படுறது இல்ல. என் குடும்பத்தாரும் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. யாரும் அத ஒரு பொருட்டா நினைக்கிறதே இல்ல. அதனால தான் இந்த அளவுக்கு நீங்க பேட்டி ஆரம்பிக்கும்போது ஒண்ணு கேட்டீங்க. எப்பவுமே எப்படி மலர்ச்சியாவே இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த எந்த தாக்குதலையும் எடுத்துக்காததுனால அவங்களுக்கே அது போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு முருகர் பதில் சொல்லுவார். என் குருநாதர் அதுக்கு பதில் சொல்லுவார். காலம் பதில் சொல்லும். இதுல என்ன அவ்வளவுதான். வேடிக்கைன்னா, இந்த விமர்சகர்களுக்கு என்ன ஒண்ணு தெரியலன்னா, ம். உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பேச்சு, சாமர்த்தியம் அது தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு அவங்கள்ட்ட இல்ல. படிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. இல்ல எல்லாருக்குமே இப்ப சமூகத்துல இப்படி ஒண்ணு தோணிருச்சுங்க. ம். எல்லாருமே வந்து ஒண்ணு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு பிரசங்கியார் ஆயிரலாம், ஒரு சொற்பொழிவாளர் ம். ஆயிரலாம், ம். ஒரு பெரிய இடத்துக்கு வந்துரலான்னு. இது நான் ஆரம்பத்துல சொன்ன மாரிதான். இது அவ்வளவு சுலபமாக நான் அடைந்த விஷயங்கள் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் தினம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு புத்தகத்த படிக்காம நான் இரவு படுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொற்பொழிவு அப்படின்னா, அந்த சொற்பொழிவுக்கு நான் தயார் செய்றது உண்டு. ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். ஒரு சொற்பொழிவுக்குன்னு படிக்கக்கூடாது. என் குருநாதர் சொல்வார், எப்பயுமே இந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி ஏத்தி வச்சுக்கிட்டு, எந்த குழாய எங்க தொறந்தாலும் தண்ணி வரணுன்ற மாதிரி, என்ன இன்னைக்கும் நீங்க மேடைக்கு போகும்போது எனக்கு தலைப்பு சொன்னீங்கன்னா போதும். ம். எனக்கு தலைப்ப நீங்க 10 நாளைக்கு முன்னாடியோ, 1 வாரத்துக்கு முன்னாடியோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. என்ன, அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சு, தயார் செய்து, ஒவ்வொரு நாளும் அந்த கல்விய திரும்ப 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 நான் படிக்கிறேன். ஆனா இது எதுவுமே இல்லாம, ஒருத்தவங்க பேசுனத எடுத்து அப்படியே ஏதோ தானே கண்டுபிடிச்சு பேசுன மாரியே பேசிட்டு, அந்த பேர சம்பாரிச்சுட்டு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதற்கு சமூக ஊடகங்களும் நிறைய வழி செய்யுது. ம். இத யார் ஆதியில சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னமோ புதுசா அவங்கவங்களே எல்லாரும் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி அவங்கவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துருது. ஆனா இது எல்லாமே நான் எப்போதும் சொல்லுவேன். காலத்துக்கும் ஒன்று நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நல்ல கல்வி அறிவும், நல்ல ஞானமும் அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே தான் அது காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு சூரியனைப் போல, சந்திரனைப் போல அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியும். மத்ததெல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி தான். ம். அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். நீங்க நெறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கூட குடுக்குறீங்க. கொடுக்கிறேன்.
நிறைய கொடுக்குறீங்க நான் கவனிக்கிறேன். இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்ங்கிற பேர்ல ஒரு 10 பழமொழிகள், ம், பொன்மொழிகள், ம், 10 மோசமான ஜோக்ஸ், ம். கடி ஜோக்ஸ் இத வச்சு நிறைய பேர் ஒப்பேத்திட்டு இருக்காங்க. இத கவனிக்கிறீங்களா நீங்க? நிறையவே கவனிக்கிறேன். இப்ப நான் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ அம்மா ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க போல இருக்குது அப்படின்னு. ஆன்மீகம் என்றாலே என்ன அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் சரியா புரியலையே. இப்ப நான் ஒரு பள்ளிக்கு போய் பேசுறேன், அங்க போய் நீ இந்த கடவுளை இப்படி கும்பிடு, இந்த விரதம் இப்படி இரு, இந்த சாமி இப்படி கும்பிடு நான் சொல்றது கிடையாது. ஒரு கல்லூரிக்கு நான் போய் பேசுறேன், அங்க மாணவர்கள் கிட்ட இதை நான் போதிக்கிறது இல்ல. பள்ளியில என்ன பேசணும், கல்லூரியில என்ன பேசணும், மாணவர்களுக்கு என்ன சொல்லணும், இல்ல பொதுப்படையாக ஒரு நிறுவனம், ஒரு பெரு நிறுவனங்கள்ல பணி செய்யக்கூடியவர்கள் நிறைய மன இறுக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் என்னுடைய சொற்பொழிவு இருக்கு. என்னன்னா சமூகத்துல தெரிஞ்சது இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா முருகனை பத்தி நல்லா பேசுவாங்க, அப்ப நான் பெருமாளை பத்தி பேச மாட்டேன்னா என்ன? எல்லா தெய்வங்களை பத்தியும் தான் பேசுவேன். அது எது மக்களுக்கு பதிந்து விடுகிறதோ அதை அவங்க நினைக்கிறாங்க. எப்போதுமே நான் சொல்றதுதான், எங்கு பேசினாலும் அதற்கான தேடுதல், அந்த அறிவும் ஞானமும் நாமே நம்மகிட்ட இருந்து வளர்த்துக்கணும். இங்க இருந்து 10 எடுத்து இங்க இருந்து 10 எடுத்து அந்த 10 காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? திரும்ப இதையே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் அது அவங்களுக்கும் காலம் ஓடிட்டு தான் இருக்கு. அததான் நான் சொன்னேன். சூரியனையும் சந்திரனையும் போல எப்போதும் இருக்க முடியாது. விட்டில் பூச்சி மாதிரி சில காலம் மின்னலாம், அப்புறம் அது கதை என்னன்னு தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இந்த சாயம் வெளுத்துருச்சுன்பாங்கல்ல, அது மாதிரி. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், உழைக்கணும், முயற்சி செய்யணும், படிக்கணும், இவ்வளவும் இருக்கு. இவ்வளவும் செய்யக்கூடியவர்கள் பிரகாசிக்கலாம். கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம லைஃப்ல இதை செஞ்சிடணும் அப்படின்னு ஏதாவது மனசுல உங்களுக்கு யோசிச்சு வந்துட்டே இருக்கா? என்னுடைய குருநாதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி முருகனுக்கு பணி செய்தாரோ, இந்த மக்களிடத்துல எளிமையாக கொண்டு போய் ஆன்மீகத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்த போது அவர் நிறைய விமர்சனங்களை சந்திச்சாரோ, அதையெல்லாம் கடந்து தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய பணியை எப்படி சரியா செஞ்சாரோ, அது போலவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த அதே பணியை அப்படியே தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பெரிய இலக்கு. அதை நோக்கிதான் நான் நகர்ந்துட்டு இருக்கேன். நம்ம சொற்பொழிவு ஆ. ஒரு முடியும் கட்டத்துக்கு வந்துருச்சு. பல விஷயங்களை ரொம்ப ஞானமா அற்புதமா பேசுனீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. மக்களுக்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை உங்களுடைய கேள்வியின் மூலமாக மக்களுக்கு பதிலாக கொடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடிக்கடி சந்திக்கலாம். நன்றி. நிச்சயமா.